கடந்த 2 நிதியாண்டுகளாக நாடு முழுவதிலும் உள்ள மாநில அரசுகள் பெற்ற கடன் அளவு குறித்து பஞ்சாப் மாநிலத்தின் எம்பி எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு கொடுத்த பதிலை கேட்டதும் தமிழ்நாட்டு மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அதாவது முந்தைய நிதியாண்டுகளில் நாட்டிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்ற செய்திதான் தமிழ்நாட்டு மக்களை கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. 2023-24 நிதியாண்டில் 1,13,001 கோடி ரூபாயும் 2024-25 நிதியாண்டில் 1,01,025 கோடி ரூபாயும் கடனாக வாங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம் என்று இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கும் நாடுகளே அளவுக்கு அதிகமான கடன் வாங்கி திவாலாகி போனதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் இத்தனையையும் பார்த்தும் கூட நம் தமிழ்நாட்டில் ஆளும் அரசான திமுக கடனுக்கு மேல் கடன் வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது. 2020 ஆண்டு 4,86,000 கோடி ரூபாயாக இருந்த கடன் 2024 ஆண்டு 8,32,000 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. கடன் தொகையே இவ்வளவு என்றால் வாங்கிய கடனுக்கு வட்டி எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 63,722 கோடி ரூபாய். அதாவது ஒவ்வொரு நாளும் 175 கோடி ரூபாயை நம் தமிழ்நாடு வட்டியாக செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆளத் தெரியாத இந்த திமுக அரசாங்கம் ஆட்சியை விட்டு போவதற்குள் இன்னும் ஓராண்டில் எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்க போகிறதோ என்று இப்போதே மக்கள் வயிற்றில் புளியை கரைக்கிறது. ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் முதலே எல்லா வகையிலும் மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றிவிட்டு வருவாய் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. குழந்தைகள் குடிக்கும் பால் முதல் குப்பை வரை எல்லாவற்றுக்கும் வரி போட்டு ஏதோ கந்துவட்டிக்காரர் போல கராராக வசூலித்துக் கொண்டிருக்கும் திமுக எதற்காக இத்தனை லட்சம் கோடிகளை கடனாக வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது? ஆனால் இதையெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல திராணி இல்லாமல், பதில் சொல்ல முடியாமல் மத்திய அரசை எதிர்க்கிறோம் பாருங்கள் என்று நாடாளுமன்றத்துக்கு சென்று நாடகம் போட்டு திசை திருப்ப வேண்டியது. இதுதான் திமுகவின் வேலையா? இத்தனை விலையையும் உயர்த்திவிட்டு இந்த திமுக அரசு இவ்வளவு கடனையும் வாங்கி இவ்வளவு கட்டண உயர்வுகளையும் உயர்த்தியும் எங்கே சென்று விட்டது அந்த பணம்? நிதி நிலைமையை சீராக வைக்கத்தானே மிகப்பெரிய பொருளாதார மாமேதைகளை எல்லாம் வைத்து குழு போட்டது இந்த அரசு. கடன் வாங்குங்கள் என்று பரிந்துரைக்கத்தான் இந்த குழுவா? எதற்காக இவ்வளவு கோடி, யாருக்காக இவ்வளவு கோடி கடன் வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது? கடன் வாங்குவதில் தான் தமிழ்நாட்டை நம்பர் 1 ஆக்கி காட்டுகிறேன் என்று மாறுதட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதுதான் தற்போது நமக்கு தெரிய வரும் உண்மை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.